ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம தாமிரபரணி அப்படிங்கிற நம்ம விஷாலோட ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்துல நம்ம விஷால் வந்து ஜெயிலுக்கு போயிருப்பாருங்க. இவர் 5 வருஷம் கழிச்சு ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது அவர் எதுக்கு ஜெயிலுக்கு போனாரு அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக் உள்ள போவாங்க. அப்ப நம்ம விஷால் தூத்துக்குடியில முதல் கட்டத்துல பைக்கை ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு வந்துட்டு இருப்பாரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இவரோட மாமாவை தப்பா பேசினவங்க ஊர்ல இருந்து இன்னைக்கு தான் திருப்பி அவங்களோட சொந்த ஊருக்கு வந்துட்டு இருப்பானே. இவனுங்க இன்னைக்கு வெட்டி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க வர ட்ரெயினை இவர் பாதியிலே வழிமறிச்சு, ட்ரெயினுக்குள்ள இருக்கிற அவங்க மாமாவ தப்பா பேசினவன வெரட்டி, வெரட்டி ஊரு ஃபுல்லா வெரட்டி, வெரட்டி வெளு வெளுன்னு வெளுப்பாருங்க. இப்படி வெளுத்துட்டு இருக்கும்போது நம்ம விஷாலோட மாமா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரபு தான். இவரு வந்து ஊருக்குள்ள ஒரு பெரிய தொழிலதிபரா இருப்பாருங்க. இவரோட ஃபேக்டரி உப்பு ஃபேக்டரியில வந்து இவரு நின்னு அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து, "உன் அக்கா பையன் அங்க இருக்கிற பசங்க அடிச்சிட்டு இருக்கான். என்னன்னு போய் பாருன்னு" சொன்னோனே, இவனுக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு, டக்குன்னு கிளம்பி நம்ம பிரபு அவரோட வீட்டுக்கு வருவாரு. வீட்ல வந்து பிரபுவோட அம்மாவும் இவரோட தங்கச்சி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஷாலுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது, விஷால்ட்ட வந்து அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "எதுக்காகடா எப்ப பார்த்தாலும் சண்டை இழுத்துட்டே வர்ற?" அப்படின்னு கேட்கும்போது, டக்குனு விஷால் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, "உங்க அண்ணனை யாராவது தப்பா சொன்னா நீ சும்மா இருப்பியாம்மா?" அப்படின்னோனே, "நான் எப்படி சும்மா இருப்பேன்? அம்மிக்கல்ல எடுத்து தலையில போட்டுருவேன்" அப்படின்னோனே, "அதேதான் என் மாமாவே யாராவது தப்பா பேசினா நான் வெட்டிடுவேன்னு சொன்னேன். வெட்டில வெட்டு" அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு உள்ள வந்த நம்ம பிரபு என்ன சொல்றாருன்னா, "அவன் எப்போடா என்ட்ட தப்பா பேசுனான்? 2 மாசத்துக்கு முன்னாடி திரேஸ்புரம் பஞ்சாயத்துல வச்சு உங்ககிட்ட தப்பா பேசுனானா? அதனால தான் மாமா" அப்படின்னா, "ஏய் 2 மாசத்துக்கு முன்னாடி பேசுனதையாடா இப்ப போய் பழிக்கு தேட்டு போய் அடிப்ப? இல்ல அப்பவே புடிக்கும்னு நெனச்சா அவன் அப்ப என்ட்ட இருந்து தப்பிச்சிட்டான் மாமா" அப்படின்னு சொன்ன உடனே, "பாரும்மா இவன எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்னு" சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது, அவங்க அம்மா, "விடுப்பா சின்ன பையன் தானே" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம விஷால பார்க்கறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்துறாங்க. அப்ப விஷாலோட நிக்நேம் சொல்லி சொல்லும்போது, அவங்க பாட்டி, "ஏலே உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கான்ட" உடனே விஷாலும் கிளம்பி அங்கருந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஊருக்குள்ள போய் முதல்ல நம்ம விஷாலுக்கு ஒரு டைட்டில் சாங்லாம் போட்டு அப்படி ஹேப்பியா ஊரு ஃபுல்லா இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம பிரபுக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து வந்துரும். அதாவது இவங்க உப்பு ஆலைலாம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள இடத்த இவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க டீம் வாங்கி அங்க பக்கத்துல வேலி போட்டுருவாங்க. இதனால இவங்க உப்பு கொண்டு போக ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதுக்காக பஞ்சாயத்து பேச நம்ம பிரபுல இருந்து அவங்க சப்போர்ட்ல இருக்க எல்லாருமே வந்து உட்கார்ந்துருக்கும்போது, இவங்களுக்கு ஆப்போசிட் டீம் வேற யாருங்க, நம்ம நாசர், நதியா, விஜயகுமார் இவங்களோட ஃபேமிலி தான். இப்ப இவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்த உடனே, அப்ப நான் பிரபு இந்த விஷயத்த பத்தி பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "உப்பு அப்படி உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா, நீங்க ஃப்ளைட்ல கொண்டு போங்க, இல்ல கப்பல்ல கொண்டு போங்க" அப்படின்னு சொல்லி நக்கலா நம்ம நதியா பேசும்போது, டக்குனு பிரபு என்ன பண்ணாரா, இவங்க வந்த வழிய வந்து திருப்பி பக்கத்துல வேலிய வந்து போட்டுருவாங்க. வேலி போட்டோனே, இப்ப நாங்க எப்படி போறதுன்னு நதியா கேட்கும்போது, அதே நக்கல திருப்பி நம்ம பிரபுவும் பண்ணி, இந்த பஞ்சாயத்த சால்வ் பண்ணிருவாரு. இது எல்லாத்தையும் பார்த்த விஷால் வந்து, நாசர் ரொம்ப அவங்க மாமா கிட்ட தப்பா பேசுனனால, திருப்பி நாசர போய் இவரு விஷால் வந்து மிரட்டுவாரு. அதாவது என்னன்னா, "இன்னொரு தடவ என் மாமன்கிட்ட இந்த மாரி பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், கத்தி எடுத்து உங்கள நான் குத்திடுவேன். குத்திட்டு நான் எப்பவும் போல ஜெயிலுக்கு போயிருவேன். எங்க மாமா என்ன பெயில் எடுத்துருவாரு. அதனால என் மாமன்கிட்ட எப்பவும் வராதீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நாசர வந்து நம்ம விஷால் வந்து மிரட்டிட்டு அங்கருந்து கிளம்பிடுவாருங்க. இவரு கிளம்புன அப்புறம் நம்ம நதியா, நம்ம நாசர் இவங்கலாம் வீட்டுக்கு போனோனே, வீட்ல விஜயகுமார் என்ன கேட்பார்ன்னா, "ஏம்மா பஞ்சாயத்த இப்படி விட்டுட்டு வந்தீங்க? என்ன ஆயிரப்போது? ஆப்போசிட்ல இருக்க 2 பேத்த போட்டு இழுத்து போட்டு வெட்ட வேண்டியதுதானே. வர்ற பிரச்சனைய நம்ம பார்த்துக்கிட மாட்டோமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, விஜயகுமார் வந்து அவன் மகன்களையும், மகளையும் திட்டுவாங்க. திட்டுனதுக்கு அப்புறம் இங்க விஷால் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட கடற்கரையில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அப்பதான் நம்ம ஹீரோயினி பானு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஷாலோட பைக்க வந்து புதுசா இவங்க ஸ்கூட்டிய கொண்டு வந்து இடிச்சு கடலுக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. உடனே விஷால் வந்து கடலுக்குள்ள பைக் போயிருச்சு. இதுக்கு நஷ்ட ஈடா நீ காசு தரோன்னு சொல்லி கேட்கும்போது, நான் இங்க இருக்கிற ஏபிசி காலேஜ்லாம் படிக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, காசையும் டீட்டெயில்ஸையும் குடுத்துட்டு போவாங்க. இதுக்கப்புறம் நம்ம விஷால் என்ன பண்ணுவார்ன்னா, வீட்டுக்கு வந்துட்டு இவங்க மாமா கிட்டலாம் பேசிட்டு இருக்கும்போது, இவங்க அப்பாவோட பழைய நிலத்து காசு கொஞ்சம் குத்தகை வரும். காச எப்படி அவரும், கஞ்சா கருப்பும் சேர்ந்து அவங்க அம்மா கிட்ட புடுங்குறத பத்தி பேசிட்டு இருக்கும்போது, பிரபு இதுக்கு முன்னாடி இவங்க திருடின காசு எப்படி போணுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லி இவங்கள அடிச்சிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் இவங்க வீட்டுல என்ன பிரச்சனை சால்வா போயிட்டு இருக்கும்போது, விஷால் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கேங்கா ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பக்கமா போன நதியா ஒரு கல்யாண மண்டபத்துக்கு டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்காக நம்ம விஷால ரொம்ப ரகடா கூப்பிடுவாங்க. இதனால கோவப்பட்ட விஷால் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க பக்கத்துல இருக்க ஒரு இந்த வீட்டுக்கு வந்து அட்ரஸ் குடுத்து அனுப்பிருவாங்க. இதனால நதியா கல்யாண வீட்டுக்கு போகாம இறந்த வீட்டுக்கு போய் பெரிய பிரச்சனை ஆயிரும். இதனால விஷாலுக்கும் நம்ம நதியாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை கூட வரும். இதுக்கப்புறம் பானு அதாவது நம்ம ஹீரோயினிய தேடி இவ குடுத்த அட்ரஸ போய் நம்ம விஷால் பார்க்கும்போது, அவங்க அட்ரஸ் எதுவுமே தப்பாயிடுது. இதனால இவ எங்க போனா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்மளே அலைய விடுறாளாடா! அவள கண்டுபிடிச்சு ஏதாவது பண்றோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, பக்கத்துல இருக்க திருச்செந்தூர்ல வந்து இன்னைக்கு கோயில் பூஜை இருக்குங்க. அந்த கோயில் பூஜைக்கு வந்து விஷால் காலையிலேயே போகும்போது, அங்க நதியா எல்லாருக்கும் அன்னதானம் குடுத்துருப்பான். அப்போ நதியாவ பார்த்தோனே, நதியாட்ட எப்பவும் போல நம்ம விஷால் கிண்டல் பண்ணிருப்பான். நைட்டு வந்து விளக்கு பூஜை போடும்போது தான் தெரியும், பானு வந்து தூத்துக்குடிக்காரி தான் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவாராம், பானு அதாவது நம்ம ஹீரோயினிய தனியா ஒரு இடத்துல வச்சு மீட் பண்ணி, ஹீரோயின்ட்ட என் காச குடுன்னு சொல்லிட்டு, ஹீரோயினியோட விளக்கையும், அவ கையில இருக்க மோதிரத்தையும் இவரு புடுங்கிட்டு போயிருவாரு. புடுங்கிட்டு போனதுக்கப்புறம், விஷால்ட்ட எப்படியாவது ரிட்டர்ன் காசு குடுத்து மோதிரத்த வாங்கணும்னு சொல்லி, ஹீரோயினி வந்து காசையும் குடுத்துட்டு, அதே நேரத்துல
மோதிரத்தையும் வாங்க கேட்பாங்க. மோதிரம் தொலைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லி விஷால் அந்த இடத்துல கிண்டல் பண்ணி அனுப்பிருவாங்க. இதுக்கப்புறம் விஷால் காலையில வெளிய வந்துட்டு இருக்கும்போது, நதியாவோட கார் ஒரு இடத்துல ரிப்பேர் ஆகி நிக்கும். இத பார்த்த விஷால் என்னாச்சு? நான் லிஃப்ட் குடுக்கேன். இது நடுக்காடு அப்படின்னு சொல்லும்போது, நதியா உன்ன மாரி பொறுக்கி வண்டியிலலாம் ஏற மாட்டேன்னு சொல்லும்போது, ஏங்க எங்க அம்மா மாரி இருக்கீங்க. நான் உங்ககிட்ட போய் தப்பா நடந்துக்குவேனா? தப்பா நினைப்பேனா? என்னங்க இப்படி யோசிக்கிறீங்க? நீங்க அன்னைக்கு என்ன கிண்டல் பண்ணீங்க. அதனால நானும் திருப்பி இது பண்ணேன். மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லி நதியாவ அவங்க வீட்ல இறக்கி விட்டு, அப்போ ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க ஆப்போசிட் குரூப் இருக்கார்ல, அவரோட மருமகன் தான் நான். இது அவரோட ஜீப்பு தான் அப்படிங்கிற மாரி சொல்லி, விஷால் வந்து இது கிண்டல் பண்ணிட்டு போயிருவாரு. இதுக்கப்புறமா விஷாலும் ஹீரோயினி பானு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் வந்து போட்டிருப்பாங்க. இந்த மெடிக்கல் கேம்ப பிளட் குரூப்புக்கு குடுக்குறதுக்காக நம்ம விஷால் குடுக்கும்போது தான், நதியாவோட பொண்ணு தான் நம்ம பானு அப்படிங்கிற விஷயத்த விஷாலுக்கு தெரிஞ்சு தாங்கிட்ட தான் ஏதோ சேட்டை பண்றதுக்காக வந்திருக்கா. இவள கண்டிப்பா சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, என் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் ஊர விட்டு ஓடிட்டாங்க. அவங்கள எப்படியாவது கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின்ட்ட பொய் சொல்லி ஹீரோயினிய வந்து சென்னை கூட்டுவாரு. சென்னை கூட்டு போன இடத்துல ஹீரோயின்ட்ட என்ன சொல்றாருன்னா, நீ எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்னை ஏமாத்துறதுக்கு தானே என் கூட வந்த. இனிமே பாரு என்ன நடக்குங்கும்போது டக்குனு ஹீரோயின் சொன்னா, நான் உன்னை காதலிக்கிறேன். அதனால தான் உன்னை நம்பி இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னோனே, சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வா நீ ஊருக்கு வா நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மொழியில வந்துட்டேன். எப்படியும் ஊருக்கு போனா உங்க அப்பா, மாமாவுக்கு விஷயம் தெரிஞ்சு நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் தானே பண்ணிப்பாங்க. எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னோனே, ஐய்யயோ! இவ கிட்ட மாட்டுனா நம்ம செத்தோண்டான்னு சொல்லிட்டு, ஹீரோ வந்து ஊருக்கு போய் நான் சாமி கிட்ட பூ போட்டு பார்த்துட்டு நான் கல்யாணத்துக்கு முடிவு சொல்றேன்டா அப்படிங்கிற மாரி சொல்லி, ஹீரோயினி எப்படியோ மழுப்பி திருப்பி ஊருக்கு கூட்டு வந்தாங்க. ஊருக்கு கூட்டு வந்து ஒரு நல்ல தண்ணி தீவுல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது, ஹீரோக்கு நம்ம ஹீரோயினி திருப்பி கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி எங்க இருக்கீங்க? உங்ககிட்ட பேசணும். என்ன முடிவு பண்ணீங்க? ஏய் சும்மா இரு. எப்ப பார்த்தாலும் என் குறுக்க வந்துட்டே இருக்காத அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ நல்ல தண்ணி தீவுல தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு, நம்ம ஹீரோயினி ஹீரோவ பார்க்கறதுக்காக நல்ல தண்ணி தீவுக்கே போகும்போது, அங்க வந்த கோஸ்ட் கார்டு வந்து அங்க பொண்ணுலாம் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி, ஹீரோவ அவங்க மொத்த டீமையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து இங்க இருக்க லோக்கல் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுவாங்க. லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து வந்தவங்க நம்ம விஷால எல்லாத்தையும் பார்த்தோன்னே, பெரிய இடத்து பசங்க அப்படிங்கிற மாரி சொல்லி எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி வைக்கும்போது, பக்கத்துல இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இவங்கள ஃபோட்டோ எடுத்து அத வந்து நியூஸ்ல போட்டு, விஷாலையும், பானுவையும் அசிங்கப்படுத்துறாங்க. இதனால கோவம் வந்த நதியாவோட ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது விசால போட்டு தள்ளணும். அவன் மாமனை அதாவது பிரபுவையும் சேர்த்து போட்டு தள்ளி ஒரு ஸ்கெட்ச போட்டு பிரபுவ வெட்டுறதுக்காக ஆள் அனுப்புவாங்க. அப்ப அதுல பிரபுக்கு வெட்டு விழுந்தனால, இதனால என்ன ஆயிடும்னா, கோவத்துல விஷால் வந்து மாமன வெட்டுறதுக்கு வந்த நாசரையும் அவன் குடும்பத்த வெட்டியாகணும்னு சொல்லி நாசர வெட்டுறதுக்காக அவனோட மின்னுக்குள்ளே போகும்போது, நாசரோட கூட பிறந்த தம்பி குறுக்க விழுந்து அவனுக்கு ஒரு கை வந்து வெட்டுப்பட்டுருங்க. இப்ப அந்த கைய வெட்டவும் முடியாது, ஒட்டவும் முடியாது அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, வேற வழி இல்லன்னு சொல்லி நாசர் வந்து எப்படியாவது விஷாலையும் பிரபுவையும் மறுபடியும் பலி வாங்கணும்னு நினைப்பாரு. அப்போ இவன் மாமா அதாவது நம்ம பிரபு என்ன சொல்லுவாருன்னா, விஷால பார்த்து, "நீ அவங்கள வெட்டுறதுக்கு முன்னாடி நான் அவங்க எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் அவரு ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாரு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நதியா வந்து நம்ம பிரபுவோட ஒய்ஃப் தான். நாசர் வந்து மச்சான். அதாவது பானு வந்து இவனோட மொற பொண்ணுங்க. நம்ம விஷாலோட அப்பா வந்து சின்ன வயசுல இறந்ததுக்கப்புறம், விஷாலையும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு பிரபு வந்து அவர் வீட்ல வச்சிருப்பாரு. அப்படி வச்சிருக்க போகும்போது, விஷா நம்ம நதியா இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு இவங்க எப்போ வெளிய போவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, இவங்களுக்குள்ள அதாவது ஃபேமிலி சண்டையில தான் கோச்சிட்டு அவங்க போயிடுறாங்க. இதனால வந்து ஒரு பெரிய நம்ம விஷாலால தான் சின்ன வயசுலயே இவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வரும். இதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து விஷாலுக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் விஷால் வந்து தன்னாலேயும், தன் அம்மானாலேயும் தான் தன் மாமன் வாழ்க்கை போச்சு. தன் மாமா தனியா இருந்தா கூட நல்லா இருந்திருப்பார் போல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப என்னைக்குமே இவங்க ஒண்ணு சேராத அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிட்டுன்னு சொல்லிட்டு, விஷால் எப்படியாவது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி, நம்ம நதியாவையும், பானு எல்லாத்தையும் போய் மீட் பண்ணி மன்னிப்பு கேட்பாரு. ஆனா யாருமே இவர மன்னிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் விஷால் என்ன பண்ணுவாருன்னா, டக்குன்னு பானு படிக்கிற அதாவது காலேஜுக்குள்ளேயே போய் காலேஜ்ல வச்சு என்ன சொன்னார்னா, "நீ மொத நாளே என்ன பார்த்தோன்னே நான் தான் உன் மாமா பொண்ணுன்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தான். இந்த பிரச்சனை இருக்கா? நீ என்ன பண்ண? எதிரியோட குடும்பத்துல இருந்து வந்து என்னை ஏமாத்துறியாங்கிற எண்ணத்துல தான் நான் உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறேன். ஆனா எப்போ உன்ன முடிவு பண்ணனோ அப்பவுமே நான் தான் முடிவு பண்ணேன். கட்டுனா உன்ன தான் கட்டுவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி விஷால் வந்து பானுட்ட காலேஜுக்குள்ள வச்சு பேசிட்டு கிளம்புறாங்க. இவரு பேசிட்டு கிளம்புனோன நாசரோட மகனுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிரும். இதனால பிளட் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சோனே, விஷாலுக்கு கால் பண்ணி பானு அதே பிளட் குரூப்ப வந்து கொண்டு வர சொல்லுவாங்க. இப்ப விஷால் வந்து பிளட் குடுக்கலான்னு பார்த்தா, நான் சரி என் பையன் செத்தாலும் பரவால்ல, நீ பிளட் குடுக்க தேவையில்லன்னு சொல்லும்போது, விஷால் என்ன பண்ணுவாங்க, கோவத்துல தன் கைய விட்டுட்டு, அந்த ரத்தத்த அங்க விடும்போது, இத பார்த்த நம்ம நாசரோட இன்னொரு அண்ணன் வந்து, நம்ம பிரபுவுக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். இதனால தான் நதியா கல்யாணமே ஆயிருக்கு. இப்ப அவன் என்ன பண்ணுவான், இவங்க கூடலாம் நீ ஏன் பேசுற? இவங்கலாம் இப்படிதான் வாழ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயி, கரெக்ட்டா விசால வந்து வீட்ல சேர்த்துருவாரு. வீட்ல சேர்த்த பிறகு விசால் வந்து வீட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா என்னடா ஆச்சு அப்படின்னோனே, நம்மளால தானம்மா எல்லாரும் என்ன எல்லாரும் கெட்டவன் கெட்டவன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா ஏன் தான் இந்த பேர போய் எடுத்தோனோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்மா அப்படின்னு சொல்லி அவர் அழுதுட்டு இருப்பாரு. தம் மாமாவையும் எப்படியாவது அத்தையும் சேர்த்துக்கணும்னு நினைக்கும்போது தான், பானு வந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்க இவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அட்வைஸ் பண்ணதுனால, விஷால பார்க்கறதுக்காக திருப்பி போவாங்க. அப்ப விஷால் வந்து, இப்ப என் மேல இந்த கோவம்லாம் போயிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு 2 பேரும் தங்களோட காதல சொல்லி பரிமாறிப்பாங்க. இதுக்கப்புறம் விஷால் என்ன பண்ணுவான்னா, நம்ம பானு அதாவது ஹீரோயினிய கூட்டு தன்னோட மாமா கிட்டயும், அம்மா எல்லார்கிட்டயும் காட்டுறதுக்காக கூட்டு அப்ப கூட்டு போனோனே பானுவ பார்த்தோன்னா, அவங்க குடும்பத்தில இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு, "வந்துட்டியாம்மா?" அப்படிங்கிற மாரி சொல்லி சந்தோஷப்படுவாங்க. பட் இங்க என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, நதியா வீட்டுக்கு வந்து
பானு வந்து விஷயம் வந்து தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே பானு எதுக்கு யாரை கேட்டு நீ அந்த வீட்டுக்கு போன அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடிக்கும்போது, எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு நான் யாரை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நதியாகிட்டேயே அவங்க அம்மாக்கிட்டேயே ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோயினி வந்து பேசுவாங்க. இவங்க பேசுனதுக்கப்புறம் டக்குன்னு இங்கே வந்து இதுக்கெல்லாம் காரணம் விஷால் தான் தெரிஞ்ச நாசரும் விஜயகுமாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, விஷாலை எப்படியா போட்டு தள்ளுன்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி என்கவுண்டரில் போட சொல்லுவாங்க. அப்போ விஷாலை வந்து ஒரு காட்டுக்குள்ளே வச்சு போலீஸ்காரங்க சுட முயற்சி பண்ணாங்க. அப்போ அங்கே இருக்க போலீஸ் எல்லாத்தையுமே நம்ம விஷாலை அடிச்சிடுவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம விஷாலோட தாய் மாமா அதாவது பிரபு திருப்பி நாசர் வீட்டுக்கு போய் ஆட்டை கெட்டுச்சு மாட்டை கெட்டுச்சு பிஸ்னஸை கிடைக்குங்க பார்த்தா என் தங்கச்சிமானே கொல்ல முயற்சி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அருவாள் எடுத்துட்டு ஒருத்தனாவது வெளியே வந்து வெளியே வெட்டிடுன்னு சொல்லி அந்த இடத்துல வச்சு மிரட்டிட்டு இன்னொரு தடவை எதை மாதிரி எதாவது பண்ணீங்க சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மராசரியாக அங்கே இருக்க எல்லாத்தையும் மிரட்டிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இவர் கிளம்புனதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன ஆகுனா நதியா வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க. அப்போ அந்த கல்யாணத்தில் நம்ம பிரபுவையும் பார்ப்பாங்க. பிரபுக்கு இவங்க ஒரு மெட்டி போட்டுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மெட்டியை பிரபு கலட்டாதனோடனே இவங்க ரொம்பவே கலங்கிடுவாங்க. அதாவது இன்னும் இந்த ஆள் மனசுக்கு நம்ம இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம விஷயம் என்ன பண்ணுவோம், இவங்க 2த்துக்கும் டிவோர்ஸ் வாங்குறதுக்காக இதுவரைக்கும் முயற்சி பண்ண டிவோர்ஸ் வந்து இவர் வாங்கி கொடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பானு அதாவது நம்ம ஹீரோனியும் இவங்க வீட்டில் இருந்து கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம நதியாட்ட அவங்க மாமா கட்ட தாலி வந்து கழட்டி கேட்பாங்க. இவங்களால கழட்டி கொடுக்க முடியாது. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம நாசரும் அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பாக இப்போ இவன் இங்கே போயிட்டானா நாளை பின்னா கண்டிப்பாக அவன் புருஷன் கூட போயிடுவானா அப்படிங்கிற பயத்தில் நாசர் அவர் ஃப்ரெண்ட்டை புலம்பும்போது அவன் என்ன சொன்னான், உன் தங்கச்சிக்கு நீ வேறு கல்யாணம் பண்ணி வைடா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரான். சொன்ன உடனே இந்த விஷயம் தெரிஞ்ச பிரபுவும் விஷால் எல்லாருமே என்ன பண்ணுவான்னா, பானுவை கூட்டிட்டு விஷால் வந்து நதியாட்ட பேசுறதுக்காக ஒரு கோயிலுக்கு வரும்போது இந்த விஷயம் நதியாக்கே தெரியும். அப்போ நாசரை நதியை அந்த இடத்துல அடிச்சுட்டு என்ன வேலை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களுக்குள்ள சண்டை போட்டுருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் சண்டை வரும்போது பானு அதாவது நதி அவங்க பொண்ணு இங்கேருந்து போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நதியாவும் அந்த இடத்துல ஓடுவாங்க. பட் விஷால் என்ன பண்ணுவார்னா, அங்கே இருக்கிற ரவுடிங்கெல்லாம் அடிச்சுட்டு இருக்கும்போது நதியா ஒருத்தன் கட்டணும்னு ஆசைப்பட்டாந்துருமா. அவன் நதியா ஒரு காட்டுக்கு வச்சு தப்பான இடத்துக்கு முயற்சி பண்ணுவான். அப்போ விஷால் குறுக்க பூந்து அவனை அந்த இடத்துலேயே வெட்டிக்கான். வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்போ பானு அந்த இடத்துல ஓடினாங்க தெரியுமா. அவங்க மெயின் ரோடு போனால் அவங்க அப்பா வந்து அந்த வழியில் வந்திருப்பாங்க. அப்போ அவங்க அப்பாவை வழிமறித்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க ஊருக்குள்ளே கூட்டு வரும்போது இங்கே விஷால் வில்லனை வெட்டினே நின்றுப்பான். நதி அப்போ தூரத்தில் ஒடிஞ்சு அவங்களும் பிரபு கிட்ட போனோன்னே பிரபு அவங்கள ஏற்றுக்கிடுவாங்க. இதனால தான் நம்ம விஷால் வந்து ஜெயிலுக்கே போயிடுவார். இப்போ விஷால் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆகி வரும்போது அவங்க ஊருக்காரங்க எல்லாருமே விஷாலுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்போ கஞ்சகருப்பு வந்து விஷால்கிட்ட என்ன சொல்கிறான்னா, தாத்தாவும் சித்தப்பாவும் மட்டும்தான் இன்னும் சேரல, மற்ற எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விஷால் இங்கே வந்து இங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, நாளைக்கு உனக்கும் பானுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம்லாம் வேண்டாம், செல்வத்துக்கும் பானுக்கு தான் கல்யாணம் நடக்கும். அதாவது விஷால் ஒருத்தன் கையை வந்து வெட்டிட்டான்னு சொல்லுவான் தாய் மாமா பானுவோட, அவனுக்கும் ஹீரோயினுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சா தான் பொருத்தம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ நான் பானுவை கட்டினா தாத்தாவும் சித்தப்பாவும் தோத்துட்டா சரித்திரம் ஆயிரும், அது இந்த குடும்பத்தில் யாரும் தோக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசும்போது உள்ள ஹீரோயின் வந்து ஓடிவாங்க. அப்போ ஹீரோயின்கிட்டே போய் விஷால் என்ன சொல்லனா, செல்வத்துக்கு உன்னை விட ஒரு நல்ல மனைவி வந்து கிடைக்க மாட்டா, நீ தான் செல்வத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்கள் மனசில் இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நீ என் மனசில் எப்போவுமே இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னோட காதலை சொல்லிட்டு தனக்காக இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷால் பேசும்போது பானு வேறு வழி இல்லைன்னு சரின்னு சொல்லிட்டு வந்து நிற்பா. அப்படி நிற்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகுமாரும் நாசரும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஷால்கிட்ட மன்னிப்பு கேட்கற மாட்டாங்க. விஷால் அம்மா அப்பா எல்லாத்தையும் மன்னிப்பாங்க. கேட்டுட்டு அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கும் பானுக்கு தான் கல்யாணம், நீ இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லும்போது தான் நதியா ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது விஷால் தான் வில்லனை வெட்டினா நாங்கள் நினச்சிருந்தோம்மா, அது நடந்திருக்காது. நதியா தான் அந்த வில்லனை வெட்டியிருப்பாங்க. விஷால் பொண்ணு ஜெயிலுக்கு போனால் அவங்க குடும்பம் மானமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் அந்த கொலபலி ஏற்றிட்டு இவர் ஜெயிலுக்குள்ளே போயிடுவார். இப்போ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்ன உடனே அங்கே இருக்கிற பூபி என்ன சொல்லுவாங்கன்னா, யாருமே தோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீ தோக்க போறியாடா, ஒழுங்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லி தன் பொண்ணோட கையை வந்து பிடிச்சி விஷால் கையில் கொடுக்குறதோட இந்த திரைப்படத்தோட கதையை வந்து முடிப்பாங்க. இந்த திரைப்படம் உண்மையை சொன்னால் ஒரு அழகான ஃபேமிலிக்கான ஒரு திரைப்படம். இந்த மாதிரி விஷால் திரைப்படம் நடிச்சிட்டு இருந்தாருவாங்க, அவரோட மார்க்கெட் எங்கேயோ போயிடும் அப்படிங்கிறதான் இந்த கதையிலேருந்தே நமக்கு தெரியும். சரி ஃப்ரெண்ட், நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.